7ஆம் அதிகாரத்தை இந்த கால வேளையில தியானிக்க போகிறோம். கொஞ்சம் கவனிங்க. காலை முதல் ஆராதனையில 28ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். அதுல சாத்தான் பிசாசு எப்படி இருப்பான் என்பதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கும் கொஞ்சம் 2வது ஆராதனையிலும் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் கடைசியா செய்தி முடிக்கும் பொழுது அது தொடரும். அதுக்கு முன்னால இந்த பட்டணத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு பெருமை வர காரணம் என்ன? தீரு என்பது லெபனான், இன்றைக்கு இருக்கிற லெபனான். இது ஒரு துறைமுக பட்டணம், வியாபார ஸ்தலம். 80 கிலோமீட்டர் பீச் மட்டும் இருக்கும். இந்த இந்த தேசத்துல 80 கிலோமீட்டர் என்ன இருக்கும்? பீச், கடற்கரை. கடற்கரை முழுக்க ஹோட்டலுங்க, தங்கும் விடுதிகள். பஞ்சமே இருக்காது. களியாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவங்களோட எல்லாரும் வியாபாரம் வச்சுக்க விரும்புவாங்க. நவீன துபாய் மாதிரி, இன்றைய சிங்கப்பூர் மாதிரி, இன்றைய துபாய் மாதிரி. அந்த நாட்களுக்கு லெபனான் தான், தீரு தான் துபாய், வியாபார ஸ்தலம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தீர்வுக்கு விரோதமாக ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை புலம்பல் பாட சொல்லுகிறார். முதலாவது இந்த தீர்வுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது என்னவென்றால், 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஆஹா ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலிலிருந்து நகரி இடிக்கப்பட்டது என்றும், என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்கிறது, இருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால். இத கொஞ்சம் புரிஞ்சுக்கினாதான், இந்த வசனத்தை புரிஞ்சுக்கினாதான் அடுத்து வரப்போறது புரியும். என்னன்னா, இது இஸ்ரவேலுக்கு விரோதமாக தன்னை உயர்த்த பார்க்கிற நகரம். எருசலேமை காட்டிலும் தான் புகழ்பெற்ற நகரமாக மாற வேண்டும் என்று நினைத்து, இந்த ஒளிமுக வாசலில் இருக்கிற நகரி எருசலேம் இடிக்கப்பட்டது என்று என்னிடமாய் எல்லாரும் திரும்புவார்கள் என்று சொல்லி பெருமை பேசின இந்த தீரு நகரத்தை குறித்து, தீரு தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. பாபிலோன், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 26:7 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இப்போ இஸ்ரவேல் விழுந்து விட்டது என்று பெருமை பாராட்டின இந்த தீர்வை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோனுடைய மகாராஜா மூலமா திரளான குதிரைகள், காலாட்படைகள், இவர்கள் ஜனங்களோடு கூட வந்து முற்றுகை போட்டு உன்னை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு இந்த தேசத்துக்கு விரோதமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சரித்திர பூர்வமா அலெக்சாண்டர் த கிரேட் இத மேற்கொண்டான். நேபுகாத் நேச்சார் இதை மேற்கொண்டான். இந்த பட்டணம் ஒரு தீவு, சுற்றிலும் கடல், மத்தியில இந்த பட்டணம். அதனால்தான் 80 கிலோமீட்டர் என்ன இருக்கிறது? பீச். என்ன இருக்குது? பீச் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிறதுனால, இது வியாபார பட்டணமா இருக்கிறபடினால, இந்த பட்டணத்தோடு யாரெல்லாம் வியாபாரம் வச்சுக்கினாங்க அப்படிங்கிறத 27ஆம் அதிகாரத்திலே நாம வாசித்தோம். யாரெல்லாம் இந்த தீரு தேசத்தோடு, இந்த லெபனான் தேசத்தோடு வியாபாரம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த லெபனான் யுனெஸ்கோனுடைய ஹெரிட்டேஜ் சென்டராய் இருக்கிறது. இது பாருங்க, டைரஸ், இதுதான் தீரு பட்டணம். அங்க டிவில வந்து இருக்குது பாருங்க, இதுதான் தீரு பட்டணம். சுத்தி கடற்கரை, எந்த பக்கம் பார்த்தாலும் ரெசார்ட்டுங்க. இதுல நேபுகாத் நேச்சாரால் அழிக்கப்பட்ட ரூயின்ஸ் இருக்கிறது.
அலெக்சாண்டர் தி கிரேட்டால் அழிக்கப்பட்ட ரூயின்ஸ் இருக்கிறது. அவைகள் இன்றைக்கும் பாரம்பரியமாக பாதுகாத்து வைக்கிறார்கள். இதனுடைய பிரச்சனை என்ன? 3ஆம் வசனத்துல சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தர்யவதி என்கிறாய். பியூட்டிஃபுல் கண்ட்ரி. எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டை நான் குறையா சொல்லல. நம்ம நாடு ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம நாட்டை அவ்வளவு சுத்தமா வைக்கிறது கஷ்டம். நம்மளுக்கும் தெளிவு கிடையாது. சுத்தி முத்தி பாத்தி பெருக்கி பக்கத்து வீட்டுல தள்ளிடுறவங்க. நம்ம வாசல் பெருக்கிறப்ப பெருக்கினே வருவோம். பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு குப்பைய அவங்க வீட்டுக்கிட்ட தள்ளிட்டு பெருசா தொடர்பு உள்ள போயிட்டோம். நம்ம புத்தி அப்படி, ரைட்டா? டீ குடிச்சிட்டு டீ டம்ளர் இங்கேயே கசக்கி போட்டு போயிடுவீங்க. முத்து வச்சு நான் கிளீன் பண்ணோம். நம்ம அப்படித்தான் விடுங்க. நம்மள என்ன பண்ண முடியாது, மாத்தவே முடியாது. நாய் வேலை நிமித்த முடியுமா? முடியாது. நம்ம அப்படித்தான் உக்காரத்துல முக்க சிந்தி போடுவோம், வெத்தலை பாக்கு போட்டு அங்கேயே துப்புவோம். நம்ம இஷ்டம். நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படி. ஆனா நிறைய நாடுகள் அப்படி இல்லை. சிங்கப்பூர்ல போயிட்டு சாக்லேட் சாப்பிட்டு இல்ல பபிள் கம் சாப்பிடவே முடியாதாங்க. சாக்லேட் சாப்பிட்டு ரோட்ல போட்டு போனியானா ஃபைன் போட்டுருவாங்க உனக்கு. இல்லைன்னா யாருன்னா வந்து நீ போட்ட அந்த குப்பையை எடுத்து கையில குத்து, உங்ககிட்ட நீ போட்ட குப்பையை உன் கையில குத்து எடுத்துன்னு போய் டஸ்ட்பின்ல போடுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? எந்த பக்கம் பார்த்தாலும் சுத்தமா இருக்கும், கிளீனா இருக்கும். இந்தோனேஷியால சாயந்தரம் ஆயிட்டா ரோடு இல்ல, பகல்ல ரோடு. சாயந்தரம் ஆயிட்டா ரோட்டோரத்துல நடைபாதைக்குது பாரு, அதெல்லாம் ஹோட்டல் ஆயிடும். அதெல்லாம் ஹோட்டல் ஆயிடும். அப்ப தூசியே வராதாங்க. சுத்தமா இருக்கும் பட்டணம், சுத்தமா இருக்கும். அவங்க சுத்தமா வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இது. கிளீன் சிட்டி, வியாபார ஸ்தலம், வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பட்டணம். அதை சுற்றி தீவுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கடற்கரையில உட்காந்து ரூம் எடுத்து தங்கினா ஜன்னல் வழியா என்னத்தை பார்க்கலாம்? கடல் அலைகளை பார்க்கலாம். பாருங்க, 4ஆம் வசனத்துல கடல்களின் நடு மையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். அழகா உன்னை கட்டினாங்க. யார் யாரெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு? சேநீரில் இருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற் பலகைகளை செய்தார்கள். அதாவது இந்த என்னது பர்னிச்சர்ஸ் எல்லாம், மரப்பலகைகள் எல்லாம் சேநீர்ல இருந்து வந்துச்சு. பாய் மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தலைநகரம் லிபனோன். லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானிலிருந்து கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆஷூர் மரத்தால் உன் வாரி பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையல் உள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது. எலிசா தீவுகளின் நிலநீள ரத்தம்பரமும் உன் விதானமாயிருந்தது. புரியுதா? வேலைப்பாடுகள் எப்படின்னு? யானை தந்தம், கார்பென்ட்ரி ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு, அதை இளநீல நூலுனால ஸ்கிரீன் எல்லாம் போட்டு உன்னை அலங்கரித்து வைத்திருந்தார்கள். கேபாரின் சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்கள் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். வேலைக்காரங்கெல்லாம் சீதோன் அர்வாத் பட்டணத்துல இருந்து வந்திருந்தார்கள். அதாவது பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராய் இருந்து உனக்கு கேடகமும் தலை சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். இவங்கெல்லாம் வந்து உன்னுடைய இராணுவத்திலே வேலை செய்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும், கம்மாத்தியர் உன் கொத்தலங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்ஷீஸ் ஊரார் உன்னோட யாரெல்லாம் உன் கூட வியாபாரம் பண்ணாங்க? தர்ஷீஸ்கார் கப்பல் விட்டு உன்னோட வியாபாரம் பண்ணாங்க. வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் கொண்டு வந்து உன் சந்தையிலே விற்றார்கள்.
யாவான், தூபால், மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாய் இருந்தார்கள். அநேக தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாய் இருந்தது. யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். சீரியர் பார்த்தாங்கோ. யாரு? ஈரான்கார் பார்த்தாங்கோ. இன்னைக்கு ஈரான் சண்டை போட்டுக்கிறாங்களே, சீரியர் ஈரான்கார் பார்த்தாங்கோ. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதம், ரத்தாம்பரம், சித்திர தையலாடை, உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன்னுடைய சந்தையிலே விற்க வந்தாங்க. இவங்க கூட ஈரான்கார் கூட உங்க கூட வியாபாரம் பண்ணாங்க. இஸ்ரேல் யூதர்கள் சும்மா இருந்தாங்களான்னா இல்ல, யூதரும் இஸ்ரேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி கோதுமையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். இஸ்ரேலர் பார்த்தா கோதுமை, தேனு, எண்ணெய், பிசின் தைலம் இதையெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சென்டெல்லாம் வித்தாங்க. எங்க உன் மார்க்கெட்ல. அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டே நீ என்ன பண்ணிருக்கிற? கவர்ந்து இருக்கிறாய். வேர்ல்டு மார்க்கெட்டை உங்ககிட்ட இருந்துச்சு. உலக வியாபாரம் உன்னிடத்திலே இருந்தது. தமஸ்குவார் என்ன பண்ணாங்க? வேலைப்பாடான பற்பட பொருட்களின் நிமித்தம் சகலவித பொருட்களின் திரைச்சி நிமித்தம் உன்னோட வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சை ரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விட்டார்கள். திராட்சை ரசம் இருந்துச்சு, ஆட்டு மயிர் இருந்துச்சு. ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான ரத்தன கம்பங்களை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தார்கள். அவர்கள் உன்னோடு வியாபாரம் பண்ணினார்கள். அரேபியர், இப்ப நம்ம அரேபியா இல்ல, சவுதி அரேபியா, அரேபியர் கேதாரில் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோடு வியாபாரம் பண்ணினார்கள். சேபா, ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோடு வியாபாரம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித ரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து விற்றார்கள். அப்போ இப்ப இருக்குது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அங்கங்க முக்கியமான சிட்டில கடை வைக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி இவங்க போயிட்டு அங்க என்ன பண்ணிச்சாங்க? கோல்டு கடை வச்சாங்க. எல்லாம் என்னன்னாக்கா வியாபாரம் அதிகமாக இந்த தேசத்திலே பரவினது. வியாபாரம் அதிகமா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இளநீல பட்டுகளும் விசித்திர தையலாடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டி இருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோடு வியாபாரம் பண்ணினார்கள். இந்த கயிறு கட்டின புடவை இது பைபிள்ல இல்ல, ஆனா நான் இத ஆராய்ச்சி வேற ஒரு விஷயத்துக்காக சாலமோனுடைய புடவைகளை ஆராய்ச்சி செய்த போது அந்த பாயிண்ட் இங்க கனெக்ஷன் பண்றேன். இந்தியாவில இருந்து, தென்னிந்தியாவில இருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து என்ன போச்சு? தீருவுல போய் புடவை வியாபாரம் பண்ணாங்க. இங்கிருந்து போச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் என்னது புடவை, மெல்லிய புடவை. இந்தியா கூட தீருவோட என்ன வியாபாரம் பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வியாபாரம் பண்ணுச்சு. உலக நாடுகள் உன்னோடு கூட வியாபாரம் பண்ணினார்கள். இதனால என்ன ஆச்சு? உனக்கு கர்வம் வந்துச்சு. நிறைய சம்பளம், நிறைய வருமானம், அளவுக்கு அதிகமான சொத்து, அழகான பட்டணம், எல்லாரும் வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்றாங்க. உனக்கு கர்வம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு, நான் என்கின்ற அகங்காரம் வந்துருச்சு. உன் கண்களுக்கு மேட்டிமையானார். ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான் 28ஆம் அதிகாரத்துல. உன்னுடைய அதிபதி ஒருத்தன் இருந்தான். அவன் 28ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவன் என்ன பண்ணான்? தன்னை தேவனாவே மாத்திக்கிட்டான். நான் கடவுள்னு சொன்னான். நான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சான். உன் ராஜா, நீ கடவுள் அல்லவே, நீ மனுஷன் தானே. உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன். இந்த
கடல் தேவதை தெரியுமா? கடல் கன்னின்னு சொல்லுவாங்கல்ல, கடல் தேவதை, கடல் தேவதை, மர்மேன்ஸ். அந்த அளவுக்கு இவன் தன்னை உயர்த்தினான். கடலுக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு தன்னை உயர்த்தினான். அவனுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற நீ தானியேலை பார்க்கிலும் புத்திசாலி, தானியேலை பார்க்கிலும் நீ அறிவாளி, ஞானம் நிறைந்தவன், உனக்கு எல்லாம் தெரியும். இது யாரு? தீருவினுடைய அதிபதி. ஆனால் நீ பெருமை கொண்டாய். நீ என்ன கொண்டாய்? பெருமை கொண்டாய். வாலிய பசங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஓகே, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் நான் செகண்ட் சர்வீஸ்ல பேசின 28ஆம் அதிகாரத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. பேய் எப்படி இருக்கும்? பிசாசு எப்படி இருக்கும்? பிசாசு எப்படி இருப்பான்? 2 கொம்பு இருக்குமா? தலை மொட்டை இருக்குமா? கருப்பு கவுன் போட்டுக்குமா? கை வெளியேத்தா வெறும் எலும்பு கூடு தெரியுமா? ஆமா தானே? பேய்னா அப்படித்தானே, வெறும் எலும்பு கூடு இப்படி நடக்கிறது தான் பேய். அப்படியே வந்து உன் மேல ஏறிக்கிறது. பேய் எப்படி இருக்கும்? பிசாசு எப்படி இருப்பான்? முதல் சர்வீஸ்க்கு வந்தவங்க கேட்டிருப்பீங்க, அவனை போல அழகு யாருமே இல்லை, அவனை போல அழகு யாருமே இல்லை. அப்பேற்பட்டவன் பிசாசு. அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநேலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்திலே இருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேரும் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலா வந்தாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படுகிற நாள் வரைக்கும் உன் வழிகளிலெல்லாம் குறைவற்றவனாய் இருந்தாய். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18 வசனம் வரையில குறிச்சு வச்சு உங்க வீட்டுக்கு போய் படிங்க. சாத்தான் அப்படித்தான் இருப்பான். அவ்வளோ அழகு, அவ்வளோ சௌந்தர்யம். உன்னை போல அழகானவன் ஒருத்தருமே இல்லை. 17ஆம் வசனத்துல உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உனக்கு ரொம்ப நினைப்பு என்னோட அழகு யாரும் இல்லைன்ட்டு. எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, வாலிப பசங்க எல்லாம் பாருங்க. வாலிப பசங்க இருக்கிறீங்களா? வாலிபர்கள் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டா. குட், வெரி குட். அழகு அழிச்சிரும். இன்னொன்னு, அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் போயிடும். அப்புறம் அது முகம் பேரண்ட் லெவலி போட்டு டிங்கரிங் வேலை எல்லாம் பண்ணி ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் இல்ல அதை போட்டு இதுல இந்த கல்யாணத்துக்கு பொண்ணை ரெடி பண்றதுக்கு பண்றாங்க பாரு. 1 மாசம் நடக்குது. என்ன அது? கோர்ஸ் பை கோர்ஸ். இன்னைக்கு இந்த அடுத்து 3 நாள் கழிச்சு இது, இன்னும் 3 நாள் கழிச்சு இது. வீடு கட்டிட்டா ஃபர்ஸ்ட் பிரைமர் அடிச்சு விட்டுருவாங்க. தெரியல என்னது? பிரைமர் அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஜன்னல் இதெல்லாம் எல்லாம் மூக்கு கண்ணு காதெல்லாம் செட் பண்ணிட்டு, ஐப்ரோ எல்லாம் செட் பண்ணிட்டு, அப்புறம் திருப்பி பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட், லாஸ்டா 3ஆவது கோட். என்னைக்கு? கல்யாணத்தன்னைக்கு. மாப்பிள்ளைக்கே நீ யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடணும். அவன் தேடினுக்கிறான். யார? நம்ம மனப்பொண்ணு காணுமேன்னு தேடினுக்கிறான். அந்த மாதிரி ஒண்ணு பேயாட்டம் மாத்தி எத்தனை நிறுத்துறாங்க. அதுக்கு 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் ரொம்ப குறைவில்லை. பியூட்டி பார்லருக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? எவ்வளவு கேட்கறாங்க? உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரி அடியா சும்மா கருது. எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ஊர்ல
சரியான மண்டபம் கருது இல்லையா? சரியான மண்டபம் கருது இல்ல. ஒரே நேரத்துல 200 பேர் மண்டபத்துல வந்துடுறாங்களா, ஃபுல்லா வேத்து, நீ போட்ட மேக்கப் எல்லாம் அப்படியே வழிஞ்சி. என்னத்துக்கு அது? எதுக்கு அது? பவுல் எழுதுறாரு, நம்மிலே அவலட்சமானவைகளுக்கு தான் அலங்காரம் தேவை. நம்மிலே யாருக்கு தான் அலங்காரம் தேவை? அவலட்சணமானவைகளுக்கு தான் அலங்காரம் தேவை. நம்மளுக்கு என்ன தேவையில்லை? அலங்காரம் தேவையில்லை. இங்க தொச்சா ஒன்னும் வராது, என்ன தான் வரும், ஒன்னும் வராது. ஆட உனக்கு வெக்கம் நம்ம ஒன்னும் கிடையாது, ஒன்னும் இல்லை. உன்ன மாதிரி நாங்க இருக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க. நமக்கு எதுவும் தேவையில்லை. இயற்கையாகவே குணசாலியான ஸ்திரியாய் கர்த்தர் உன்னை படைத்து வைத்திருக்கிறார். வச்சுவசுமன ஆண்டவர் உன்னை படைச்சு வச்சிருக்கிறாரு. செயற்கையான அழகு என்ன தேவை? நமக்கு தேவையில்லை. சாத்தானுக்கு செயற்கையான அழகு இதெல்லாம் போட்டுன்னு, அதனால அவனுக்கு பெருமை ஏற்பட்டது. ஆண்டவர் மேல இருந்து அவனை தள்ளிட்டார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தீருவின் அதிபதி, தீருவின் ராஜா. தீரு அப்படின்னா இந்த லெபனான் அப்படிங்கிற இந்த தேசத்துக்கு ஏன் இந்த பெருமை? நிறைய தொழில், நிறைய வியாபாரம், நிறைய லாபம், நிறைய பணம், நிறைய வெள்ளி, நிறைய பொண்ணு, நிறைய காரு, நிறைய பங்களா, நிறைய வசதி, நிறைய வாய்ப்பு, நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சாயந்தரம் 6 மணி ஒன்னு லைட் எல்லாம் ஆன் பண்ண உடனே அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆயிடும். நைட் கிளப் நல்லா போயிட்டு, நைட் கிளப்னு சொன்ன உடனே நல்லா போயிட்டு கோட்டை ரெஸ்ட் என்ன பண்ணுக்கலாம்? டான்ஸ் ஆடுனுக்கலாம், ராத்திரி எல்லாம் ஆடுனுக்கலாம், இரவெல்லாம் தூங்கா நகரம். இரவெல்லாம் பெருமை, பிரைடு. ஆண்டவர் சொல்றாரு, அது தாங்காது, அது நல்லதில்ல. சௌந்தரியமான நகரி என்று உன்னை நீ சொல்லாத, நான் உன்னை அவமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த தேசத்துல இவ்வளோ வியாபாரம், இவ்வளோ வருமானம், அவ்வளோ லாபம், அவ்வளோ பணம். கப்பலுங்க, நிறைய கப்பலுங்க வந்து வியாபாரம், சரக்குகள் எடுத்துன்னு வருவாங்க, சரக்குகள் எடுத்துன்னு போவாங்க. அநேக வியாபாரிகள் வருவார்கள். அப்படி அந்த தேசம் அப்படி இருந்தது, அந்த ராஜா அப்படி இருந்தான். ஆனா தீருவின் ராஜாவாகிய வீழ்ச்சி அடைந்த லூசிபரை குறித்து தான் இந்த பகுதியில நாம வாசிப்போம். முடிச்சிடுறேன், கொஞ்சம் நல்லா கேளுங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? 31 அதிகாரத்துல நீதிமொழிகள்ல அழகு, சௌந்தர்யம், வஞ்சனை உள்ளது, புத்தியுள்ள ஸ்திரியோ புகழப்படுவாள். அழகு, எல்லாம் திருப்புங்க. நீதிமொழிகள் 31:30 எல்லாம் திருப்புங்க. I want everyone to turn. Proverbs 31:30. சேர்ந்து படிக்கலாமா? சௌந்தர்யம், பைபிள் விட்டுருங்க, டிவில வந்துச்சு பாருங்க, எல்லாம் டிவில வந்துச்சு பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. I want to hear everyone's voice. எல்லாரும் சத்தமும் கேட்கணும். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். அழகு, அழகு favor or beauty is deceitful, வஞ்சனை உள்ளது. And beauty is vain. அழகு வேஸ்ட், வர்த் இல்ல, வேஸ்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். உன்னை பார்த்ததும் என்ன சொல்லணும்? உன்னை பார்த்ததும் என்ன சொல்லணும்? என்ன அழகா இருக்குது பாரு, ஏசபேல் மாதிரி இருக்குது பாருன்னு சொல்லக்கூடாது. பிசாசின் மகள் மாதிரி இருக்குது பாருன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைன்னு சொல்லணும். எது நல்ல பேரு? எது நமக்கு நல்ல பேரு? கர்த்தருக்கு
பயப்படுகிற காட் ஃபியரிங் சைல்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை. உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான ஊழியக்காரங்க பேசிக்குவாங்க. என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துன்னுக்கிறேன், என்ன எதிர்பார்க்கிற பாஸ்டர்? கர்த்தருக்கு பயந்த பொண்ணா இருந்தா போதும். என்னது சொல்லுங்க, என்னது? கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அவங்க தான் நல்லா இருக்க முடியும், அவங்க தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அழகு எப்படிப்பட்டது? வீணு. சௌந்தரியம் எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது. மினுக்கு வேணாம். என்ன போல அழகு யாரும் இல்லை, வேணாம். அந்த அந்த அது நமக்கு நம்ம உடம்புக்கு ஆகாது, அது நமக்கு நல்லது இல்லை. பெருமை வேண்டாம். என்ன போல அழகு யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். வாலிபர்கள், என்ன போல பலசாலி யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். தாழ்மையாய் நடந்து கொள்ளும். பெருமை வேண்டாம் நம்ம வாழ்க்கையில. அப்பேற்பட்ட பயங்கரம் கனமான இந்த பட்டணத்துக்கே முடிவு மோசமாயிருந்தது. இந்த பட்டணத்துக்கே முடிவு துக்கமாயிருந்தது. நம்ம எம்மாத்திரம், நம்ம எம்மாத்திரம். இந்த நாள்ல இந்த தீரு பட்டணத்தை முன்னிட்டு நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இருக்கட்டும், கார் வாங்கி கொடுத்தா சோத்திரம், 2 வீலர் வாங்க முடிஞ்சா சோத்திரம், வீடு கட்ட முடிஞ்சா சோத்திரம், நல்ல படிப்பு கொடுத்தா சோத்திரம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா சோத்திரம், நல்ல வேலை கிடைச்சா சோத்திரம், நல்ல எல்லாம் நீ நினைச்சதெல்லாம் நல்லது கிடைச்சா சோத்திரம். ஆனா அது மேல உன் கவனத்தை செலுத்தாமல் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். நீ எப்போ பாராட்டை பெற முடியும்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாய் நடந்து கொண்டால் பாராட்டை பெறுவாய். இப்ப இவ்வளோ நேரம் தீர்வை குறித்து இவ்வளோ பார்த்தோம், பட்டணத்தை குறித்து பார்த்தோம், வியாபாரத்தை குறித்து பார்த்தோம், தீர்வின் அதிபதியை குறித்து பார்த்தோம், தீர்வின் ராஜாவை குறித்து பார்த்தோம், வீழ்ச்சி அடைந்ததை பார்த்து எல்லாம் பார்த்தோம், சாத்தானை குறித்து பார்த்தோம். நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் புகழப்படுவான், கர்த்தருக்கு பயப்படுகிறவள் புகழப்படுவாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். நாம தாழ்மையாய் நடந்து கொள்ளலாம், பெருமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடலாம், விக்கிரக ஆராதனை ஒழித்து விடலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து சிறப்பாய் வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து